அண்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது களம். கேண்டிடேட்ஸ் வர 234 தொகுதிக்கும் கேண்டிடேட் சொல்லிட்டாங்க. அண்ட் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் வந்து அவங்க பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா சார் பயங்கர மும்முரமாக இறங்கி வில்லிவாக்கம் தொகுதி பயங்கரமாக பிச்சுட்டு போகுது. ஸோ எல்லாருமே ஹார்ட் ஒர்க் டெஃபினட்டாக கொடுப்பாங்க. ஏன்னா டெஃபினட்டாக இது வந்து நம்மளுக்கு டூ ஆர் டை அப்படின்ற மாதிரி வருது. இது ஜெயிச்சே ஆகணும். அண்ட் மோரோவர் வி ஹேவ் டு ப்ரூவ் நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு ப்ரூவ் பண்ணணும். அது மைண்ட் எல்லாருக்கும் இருக்குது. ஓகே. அண்ட் மற்றெல்லாம் மேலே அவர் பார்த்துப்பாங்க. கண்டிப்பா சார். இந்த பாதுகாப்புல இருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் சார். ம் சமீபத்துல இப்போ இந்த சைடுலாம் போனாரு. சென்னை சைடு சுத்தும்போது சரியான பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ம் ஒரு பிளான்லாம் வில்லிவாக்கம் தொகுதியில இருந்து விஜய் சார் வர வேண்டியதுலாம் கேன்சல் ஆகி போயிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய கேஸ்லாம் போனதுக்கப்புறம் திருச்சியில பயங்கரமான பாதுகாப்பு ம் கிடைச்சது. ம் எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, ஒரு சில இடத்துல நடக்குது. ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்க. ஒரு சில இடம் வந்து பயங்கர கட்டுப்பாடோடு இருக்கு. போலீஸ் அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஒரு இடத்துல லூஸா இருக்கு. அது ஓகே. ஏன்னு தெரியல. அண்ட் ஒரு இடத்துல கூட ஒருத்தர் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி இது இன்னொரு கரூரா கூட அது மாற சான்ஸ் இருக்கு. ம்.